நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. நம்மை படைத்த நாட்கள் முதல் கொண்டு நம்மேல் பரிவு கொண்ட கடவுள் நாம் வாழ உணவின் மூலம் நம்மை பலப்படுத்தினார். உண்ண வேண்டாம் என்ற உணவினை உண்டு கடவுளிடமிருந்து பிரிந்தார்கள் முதல் பெற்றோர். அடிமையாய் வாழ்ந்த மக்களிடம் விடுதலை தருவேன் என்றார் கடவுள். பயண வாழ்விலே பசித்திருந்த பொழுது மன்னா என்றும் உணவை வழங்கி நலமும் வளமும் தந்தார். மகிழ்ச்சி அடையாத மக்களாய் வாழ இகழ்ச்சியின் வழியே இறைவனை இகழ்ந்தார்கள். இவர்களை மீட்க வேண்டும் என்ற நிலையில் இயேசு இவ்வுலகில் வந்தார். இம்மக்களை படைக்க நானும் காரணமே. இப்பொழுது வாழும் பாவ நிலையிலேயே இவர்களை விட்டு விலகாது காப்பேன் என்ற நிலையில் வாழ்வு தரும் உணவினை தந்தார். விண்ணக உணவுதான் அது. விண்ணக உணவின் மேன்மையை இன்று பெறும் செல்வன் நைஜல் ஆண்டோ இவ்வுணவின் வழியே இயேசுவை பெறுகிறார். இயேசு இன்று இந்த உடல் ஆன்மா ஆவிக்குள் மீட்பினை தர வருகின்றார். ஆம், அருள்பணியாளரோடு நாமும் இணைந்து என்றுமே நாமும் அருளாளாய் வாழ இத்திருப்பலியில் நுழைவோம். இயேசுவின் வழியை இறைவனை காண்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நிஜல் ஆண்டோ முதன்முறையாக ஆண்டவரை நற்கருணை அருளடையாளத்தில் பெறுகின்ற இந்த இனிய நாளில் குடும்பத்தினரின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்றோம். பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற அருள் தந்தை திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து அருள் பணியாளர் லியோ மெல்கியூர் பாபு அவர்கள் கீரனூர் புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக தாளாளராக பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் இன்றைய நாளில் மறைவுரை வழங்க இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் பெயரிலும் தந்தை அவர்களையும் பாசத்தோடு வரவேற்று மகிழ்கின்றேன். நீஜல் ஆண்டோவினுடைய இந்த புது நன்மை நாளில் உறவினர்கள் உறவோடு நாம் குழுமி வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நற்கருணை அன்பின் அருளடையாளம், உறவின் அருளடையாளம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருளடையாளத்தின் வழியாக எந்நாளும் அவர் நம்மோடு உடன் இருக்கின்றார், நம்மோடு உறவாடுகின்றார். பல சமயங்களில் இந்த நற்கருணையை தகுதியற்ற நிலையிலே நாம் பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக நமது உள்ளத்தில் வைராக்கியத்தோடு, கோப உணர்வுகளோடு, காழ்ப்புணர்ச்சியோடு, மன்னிக்கும் மனமில்லாமல், இவைகள்தான் இந்த உறவின் அருளடையாளத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன. அத்தகைய சூழல்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டி இப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் இம்மையே, வாழுகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுகின்றோம் யாம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத இன்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழக்கும் வல்ல தந்தை இறைவன் பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே ஆமே ஆமே. மன்றாடுவோமாக. பேரன்பு மிக்க இறைவா, ஒரே திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருளடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சியுறுவதை கண்டுணரும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறை திரு வார்த்தைகள் 42 முதல் 47 வரை. அந்நாட்களில் சகோதரர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அருவியே சக்தி தாருமே, ஆவியின் தானங்கள் என்னில் பொழிந்திடுவார். ஆவியை உன்னதாவியே என்னில் நிரப்பிடுமே. ஆவியை உன்னதாவியே என்னில் நிரப்பிடுமே. பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு தருவாயே. பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு தருவாயே. எங்களுக்கு தருவாயே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, திருப்பலிக்கு முன்பாக நைஜல் அவர்களை நானும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய மைக்கேல் அவர்களும் சந்தித்த போது உன்னுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டோம். அவர் அழகாக சொன்னார். உடனடியாக கூகுளில் போய் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று தேடிய போது ஒரு அருமையான அர்த்தம். என்ன அர்த்தம் என்று சொன்னால், இருண்ட மேகம். எதற்காக இருண்ட மேகம்? கருமையான மேகம் என்று சொன்னால் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்ற இருண்ட மேகத்திற்குத்தான் இந்த பெயரை வைக்கின்றார்கள். கருமையான மேகம், பிறருக்கு பலன் தருவதற்காக காத்திருக்கின்ற மேகம், பிறருக்கு பயன் தருவதற்காக காத்திருக்கின்ற மேகம். ஆகவே அவருடைய பெற்றோர்கள் இன்றைக்கு இந்த அருட்சாதனத்தின் வழியாக எப்படி இயேசு பிறருக்கு பலன் தந்தார், பயன் தந்தாரோ, அதுபோல இந்த அருட்சாதனத்தை பெற இருக்கின்ற அவரும் பிறருக்கு இயேசுவாக மாறி பலன் தர, பயன் தர இந்த நாளிலே நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அவர்கிட்ட பாவ சங்கீதனம் அவர் சொல்லி முடிச்சோனையுமே நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், எப்பா இன்னைக்கு கடவுள் உனக்கு எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் நைஜல் சொன்னார், நற்கருணை வடிவில் வருகிறார். அது ரைட்டுப்பா, அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அது ஒரு அருட்சாதனம், அது ஒரு கொண்டாட்டம். உன் மனசுக்குள்ள உண்மையாகவே நீ என்ன உணர்கின்ற, எப்படி வருகிறார் என்று உணர்கின்ற என்று சொன்னபோது அவர் சொன்ன பதில் உண்மையிலே இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாடம்தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நற்கருணை என்பது நாம் இயேசுடைய உடலை உட்கொள்ளுகிறோம், அதை பார்க்குறோம், தொட்டு உணர்றோம். ஆனால் அவர் சொன்ன பதில் தொட்டு உணராத இயேசுடைய பரிணாமம். என்ன சொல்லுகிறார்? இயேசு அன்பாய் வருகிறார். அதான் இன்றைக்கு இயேசு அன்பாய் வருகிறார். நற்கருணை தன்னுடைய உடலை தருகிறார். எதற்காக? நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று சொன்னால், தன் உடலையே நமக்காக உணவாக தருகின்ற அளவு அன்பு செய்கிறார் என்று அழகாக சொன்னார். ஆகையினால உடனே கேட்டகிசனும் வந்தாங்க. உள்ள வருகின்ற போது அவரையும் பாராட்டினேன். உண்மையிலே உனக்கு கேட்டகிசமும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட்டுங்களா? ஏதோ எங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் இறையியலிலே படித்த அந்த அன்பாய் வருகிறார் என்பதை நீ இந்த திருவிருந்திலே நீ அறிந்து கொண்டது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இயேசு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டையும் இணைக்க வந்த ஒரு பிணைப்பு என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த திருவிருந்து 3 முக்கியமான காரியங்களை நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இயேசு
உணவாக வருகிறார். 2 இயேசு உறவாக வருகிறார். 3 இயேசு உயிராக வருகிறார். அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் இருந்த உணவு வேறு, இயேசு நமக்கு தருகின்ற உணவு வேறு. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற உறவு வேறு, இயேசு என்கின்ற மாபெரும் மனிதன் நமக்கு தருகின்ற உறவு நிலை வேறு. பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற உயிர், ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் வார்த்தையை சொல்லி கொடுத்த உயிர் வேறு. இன்றைக்கு இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது என்பதைத்தான் சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலிலே உணவாக, பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாள தோட்டத்தில் எது ஏமாற்றியது? என்ன ஏமாற்றியது? சாத்தான் ஏமாற்ற, பாம்பு ஏமாற்றியது. என்ன கொடுத்தது? உண்ணக்கூடாத கனி, உண்ணாத ஒன்று. அது கடவுளால் மறுக்கப்பட்டது, வெளியிலிருந்து வரக்கூடியது. ஆனால் இயேசு தருகின்ற உணவு தன்னையே தருவது. நாமும் கூட பல நேரங்களில் இயேசுவை புரிந்து கொள்வதிலே மிகவும் கடினமான பகுதி, தன்னையே தருகிறார். எனக்கு எப்படி தருகிறார், எனக்கு எப்படி தருகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்ளுகின்ற நற்கருணையின் வழியாக நாம் அதை வெறும் மேஜிக்கா பார்த்தோம்னா, பூச வைக்கிறாங்க, சாமியாருங்க வந்து நற்கருணையை கொடுக்கின்றார்கள், நாம் வாங்கிட்டு நம்ம பாட்டில் போகிறோம் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவாக இன்னும் அதிகமாக மாறுவதற்காக தருகின்ற உணவு. நாம் பாடுகிறோம் அடிக்கடி, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. நாம் எதை உண்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நீங்க புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் வெஜிடேரியன். அவர்கள் மாமிசத்தை அவ்வளவு எடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த உணவிலும், அது காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, இரவு உணவாக இருந்தாலும் சரி, நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு கூட்டு போய் உட்கார வைங்களே, தட்டை வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி கையை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளை நீங்க கூட்டு போங்க யாராவது. வெஜிடேரியன் இன்றைக்கு ஒவ்வாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஆனால் நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டு போங்க, போகின்ற இடத்துல ஒரு சிக்கன் ஃப்ரையோ ஏதாவது ஒன்றோ அது பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, இன்றைக்கு நாம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலையை நாம் அடைந்து விட்டோம். இந்த வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, வெஜிடேரியன் பிறரை துன்புறுத்தாமல் உண்ணக்கூடியது, ரைட்டுங்களா? வளரக்கூடிய பொருட்களை, காய்கறிகளை நல்லா கவனிங்க. மற்றொன்று உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கோழியவோ மற்ற ஏதோ ஒரு நாம் அழிக்கின்ற போது, அது தன்னை உயிரை இழக்கின்ற போது ஒரு வெறுப்பை அதோடு இணைத்து அதை இட்டு செல்லுகிறது. ஆகவே நாமும் கூட இன்றைக்கு நிறைய நான் வெஜிடேரியனா மாறினோம்னா கோபம் நிறையா வரும், நிறைய நான் வெஜிடேரியனா மாறினோம்னா வெறுப்பு நிறையா வரும். இன்றைக்கு வெறுப்பு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். கலாச்சாரம் வெறுப்பை இன்றைக்கு விதைக்கிறது. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே இயற்கையோடு இணைந்த வாழ்ந்த நம்முடைய வாழ்வு இன்றைக்கு அந்த எதை உண்ணுகிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் என்பதை சுட்டி காட்டுகிறதாக, இன்றைக்கு இயேசுவை நாம் உணவாக பானமாக உட்கொண்டுகிறோம் என்று சொன்னால் அவரை போலவே மாறுவதற்காக. இரண்டாவதாக உயிராக வருகிறார் என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் உயிரை கடவுள் கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் அவருக்கு கடவுள் உயிரை கொடுக்கின்றார். இது பழைய ஏற்பாடு. மனிதர்களுக்கு உயிரை கொடுக்கிறார், கால்நடைகளுக்கு உயிரை கொடுக்கிறார், விலங்குகளுக்கு உயிரை கொடுக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு தன் உயிரையே பிறர் வளர்ச்சிக்காக கொடுப்பதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம்.